அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு லூலு ஹைப்பர் மார்க்கெட்டுக்கு தான் நம்ம போகிறோம். இது வந்து ஹைவேல ஏறனால ரெண்டு சைடும் வியூஸ் நல்லா இருந்தது, மரங்களும். அதனால தான் நான் எடுத்தது. நாங்கள் கிளம்புறது இப்போ ஈவினிங் 4:30க்கு கிளம்புவோம். யாரெல்லாம் திருவனந்தபுரம் லூலு மாலுக்கு போயிருக்கீங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். நான் இப்போ 2-3 தடவை நான் போயிருக்கேன். எர்ணாகுளம் ஒரு தடவை போனேன். இப்போ திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு தடவை போயிருக்கேன். இதான் நம்ம மாலோட நம்ம என்ட்ரன்ஸ்க்கு நம்ம உள்ளே போகிறோம். நம்ம ஈவினிங் என்னோடய பையனுக்கு இது ரொம்ப பிடிச்ச இடம். ஏன்னா அவங்களுக்கு விளையாடுறதுக்கு உண்டானது எல்லாம் இருக்கிறதுனால அவன் அடிக்கடி இங்கே தான் வரணும்பா. இப்போ தான் என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம நுழைஞ்சி போகிறோம் உள்ளுக்குள்ள. இதுதான் கார் பார்க்கிங் ஏரியா. இது பார்க்க நல்ல நீட்டாக தான் இருக்கும் நமக்கு. அதுதான் மாலு. அந்த தெரியுது பார்த்தீங்களா, தான் நமக்கு இங்கெல்லாம் கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சிங்கலாம். நின்றுட்டு தான் நம்ம திருப்பி போனோம். நாங்கள் போய் எங்களுக்கு கடைசியில் எங்களுக்கு 5th ஃப்ளோர் தான் கிடச்சிது. இது மேலேருந்து எடுக்கிற வியூ 5th ஃப்ளோர்லேருந்து கார் பார்க்கிங் வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது பார்த்தீங்களா. கீழே நிறைய கார் எல்லாம் பார்க்கிங்காண்டி மேலே வர்றதுக்காண்டி இதில் இருக்குது. அப்போ எங்களுக்கு கார் பார்க் பண்ணதுக்கப்புறம் சரி, அப்போ மணி 5:30 ஆனோடனே சரி அப்போ டீ ஸ்நாக்ஸும் சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு நேராக ஃபுட் கோர்ட்டுக்கு போயாச்சு. அங்கே போனதும் காஃபி, அவங்க 2 பேரும் டீ சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பப்ஸு, சிக்கன் பப்ஸு, சிக்கன் கட்லெட்டு, வெஜ்ஜு பப்ஸு, வெஜ்ஜு கட்லெட்டு அதுவும் வாங்கி சாப்பிட்டுட்டு அன்றைக்கி திருப்பி நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலை. அங்கே தான் போனோம் ஃபஸ்ட்டு, ஆனால் அங்கே போகலை. ஏன்னா என் பையன் ஃபஸ்ட்டு ரைடு தான் போகணுன்னு சொல்லிட்டான். அதுக்காண்டி திருப்பி அவங்கள அனுப்பிச்சி விட்டாச்சு. ஆமாம், ஃபஸ்ட்டு அவங்கள கொஞ்சம் திருப்திப்படுத்தியாச்சுன்னா நம்ம மற்றது பார்க்க நினைக்க அவங்க நம்மளை கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க விடுவாங்கங்கிறனால ஃபஸ்ட்டு அவனோட காரியங்களை முடிக்கலான்னு பார்த்துட்டோம். நிறைய சுடிதார்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே நிறைய ஆஃபர்லலாம் போட்டிருந்தாங்க. கிச்சன் வேர்ஸு எல்லாமே, பெட்ஷீட்டு எல்லாம் நமக்கு வீட்டுக்கு என்ன தேவையோ நமக்கு ஆஃபரில் எல்லாம் கிடந்தது. சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடந்தது. நான்ஸ்டிக்கில் இருந்தனாலும் சரி, ஸ்டீலில் இருந்தனாலும் சரி, எல்லாமே ஆஃபரில் இருந்தது. நட்ஸும் அதே மாதிரி ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. பாதாம், கேஷ்யூ சிப்ஸு, கோகனட் ஆயிலில் உள்ள சிப்ஸு இதெல்லாம் போட்டேன். ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் பார்த்துட்டு தான் போனேன், ஒன்றும் வாங்கலை. போயிட்டு திருப்பி ரிட்டன் வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு. இது வந்து கேரளா சத்யா சாப்பாட்டில் உள்ள உப்பேரின்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்நாக்ஸு. அதுக்கப்புறம் பெர்ஃப்யூமு, சானிடைசர் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் நிறைய இருந்தது. சோப்பு ஐட்டங்களும் நிறைய ஆஃபரில் இருந்தது. இதெல்லாம் பிளாஸ்டிக் பாக்ஸு, நமக்கு மசாலா பொடி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போடக்கூடியது. இதுவும் ஆஃபரில் தான் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட்டு கப்பு, ஸ்பூனு, அது ஸ்டீல்லையும் இருந்தது, இதுலேயும் பிளாஸ்டிக்லேயும் இருந்தது. நான்ஸ்டிக் தவாவும் ஆஃபரில் 3 பீஸ் எடுத்தால் 450 ரூபா, 330 ரூபா இப்படியெல்லாம் மாதிரி இருந்தது. அதோட சைஸை பொறுத்து ரேட் இருந்தது. நான் தவா எதுவும் எடுக்கல, ஸ்டீலில் உள்ளது தான் பார்த்தது. அதுக்கப்புறம் பெட்ஷீட் எல்லாமே ரேட்டும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியானதாக தான் இருந்தது. அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நிறைய கடைகள்லாம் உண்டு. இதில் ட்ரெஸ் கலெக்ஷனில் உள்ள கடையிலேருந்து ஜுவல்லரிஸ், ஃபேஷன் ஜுவல்லரிஸ், அதுக்கப்புறம் கோல்டு ஜுவல்லரி எல்லாமே இருந்தது. இதெல்லாம் சாரீ ஐட்டங்களாக இருந்தது இந்த இடத்துலலாம். அதுக்கப்புறம் ஒரு சில்வர் ஷாப் கடைக்கு போனேன். அங்கே உள்ள நகைகள் நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஆனால் அதை நான் எடுக்கலை, பார்த்துட்டு வந்துட்டேன். நான் கிடையாது. ஆனால் ஒருத்தங்க ஒரு இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அடுத்த இடத்துக்கு வர நமக்கு தேடி கண்டுபிடிக்கிறதே கஷ்டமாக இருக்கும், பெருசாக இருக்கும். இந்த ஷாப்பிங்கெல்லாம் முடித்து நாங்கள் வீட்டுக்கு போய் சேர்றதே நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எஸ்கலேட்டரில் போகிறவங்க எஸ்கலேட்டரில் போய்க்கலாம், லிஃப்ட்டில் போகிறவங்க லிஃப்ட்டில் போய்க்கலாம். வயசானவங்க யாரும் வந்தாங்கன்னா ரொம்ப தூரம் நடக்க முடியலன்னா அவங்களுக்கு வீல் சேர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க, அதில் வச்சே நம்ம கூட்டிகிட்டு போய்க்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. இது குழந்தைங்களுக்கு உண்டான விளையாடக்கூடியது, வால் கிளைம்பிங். இதெல்லாம் என்னோடய பையன் 4 இதுலேயும் விளையாண்டான். 15 நிமிஷம் தான் இதோட டைம், அதுக்குள்ளே விளையாண்டு முடிச்சுக்கணும். எப்போ வந்தாலும் சரி என்னோடய பையன் இந்த இதில் ரைடில் ஏறுவான். அவனுக்கு இது அவனுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்கும், அதனால் இதுலேயும் ஏறிடுவான். அதுக்கப்புறம் இதுலேயும் ஏறிட்டு இதுக்கு நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன செய்வோம்னா ரோலர் கோஸ்டர்லேயும் போவான். டாப் டான்ஸ்ன்னு சொல்லி ஒன்று உண்டு, அதுலேயும் ஏறுவான். இது 3லேயும் அவன் கம்பல்சரியாக அவன் எத்தனை தடவை வந்தாலும் அவனுக்கு சலிக்காமல் ஏறுவான். அதுவும் ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை ஏறுவான். அதில் இது ஒரு தடவை நம்ம பணம் கட்டினா இதில் 4 தடவை இதில் ரைட் பண்ணலாம், மேலே ஏறிட்டு வரலாம் இதில். அதனால் இதில் ஏறுவான் இவன். இதில் நிறைய குழந்தைங்க இவனோட சேர்ந்தது, அவங்களும் விளையாண்டாங்க. இதில்
இப்போ குழந்தைங்களுக்கு எல்லாருமே வெக்கேஷன் ஆகி வீட்டில் தானே இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இதெல்லாம். நாங்கள் இங்கே வந்திருந்தோம்னா இவனை எங்கள் பையனை அடிக்கடி நாங்கள் கூட்டிகிட்டு போவோம். அவனுக்கு பிடிச்ச இடமே அதுதான். அதை பார்த்துட்டோம். இதுதான் ஒவ்வொரு ரைடு. சின்ன குழந்தைங்களுக்கு இது பைக்கு, காரு, அதுலேயும் ஒரு ரைடு உண்டு. அதில் நிறைய குழந்தைங்க இந்த மாதிரி விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதில் அதில் பெரியவங்களும் நிறைய பேர் விளையாடுறாங்க. பெரியவங்களுக்கு விளையாடுறதுக்கு கிரிக்கெட்டு, இந்த மாதிரி பேஸ்கெட் பால், இந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்குது பெரியவங்க விளையாடுறதுக்கு. அதுலேயும் பெரிய ஆட்கள்லாம் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு இப்போ கிடச்சிருக்காங்க. எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிடுதேன். இது நெக்ஸ்ட் ரைடு. இது பேர் தான் டாப் டான்ஸர்னு சொல்லுவாங்க. இதுலேயும் அவன் ஏறி இருந்தான். அவன் இங்கே கேரளாவில் இப்போ 2-3 நாளாக கொஞ்சம் மழை பெய்யுது. இப்போது மத்தியானத்துக்கு மேலே நாங்கள் வரும்போது ஒரே மழையாக தான் இருந்தது. சரி, இருந்தாலும் கொஞ்சம் வெறிச்சிரும் அப்படின்ட்டு தான் அதையும் திருப்பி கிளம்பி வந்தது. நாங்கள் அடிக்கிற வெயிலுக்கு இப்போ மழை பெய்யுறது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரோலர் கோஸ்டர்லேயும் ஏறினோம். உங்கள் குழந்தைங்களும் இதே மாதிரி தான் என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நைட் டின்னரும் நாங்கள் இங்கே தான் நாங்கள் முடித்தோம். நைட் நாங்கள் இதெல்லாம் முடிச்சு நாங்கள் வீட்டுக்கு போகவே நைட்டு 1 மணி 12:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நாங்கள் நிறைய பேர் எங்களை போல் நிறைய பேர் எல்லாருமே ஃபுட் கோர்ட்டில் ஆர்டர் பண்ணி அங்கேயே தான் சாப்பிட்டுட்டு போனாங்க. அது இடையில எங்களுக்கு தண்ணி தாகமாக இருந்ததுனால ஒரு ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியிருந்தோம். இது வந்து ஜெம்ஸு, சாக்லேட் எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஐஸ்கிரீம். இது மேலேருந்து நான் அது கீழே உள்ள வியூவை எடுத்திருந்தேன். நாங்கள் சூட்கேஸ்லேருந்து நம்ம ஃபாரின் போகக்கூடிய சூட்கேஸ்லேருந்து எல்லாமே இங்கே இருக்குது. நமக்கு எது வேணும்னாலும் நம்ம வாங்கிக்கலாம். நமக்கு பணம் மட்டும் நம்ம நிறைய கொண்டு வந்துருந்தால் போதும். நமக்கு நம்ம வாங்கிட்டு போயிடலாம். இதில் வந்து மலையாளிஸ் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டுக்காரங்களும் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதுதான் சூப்பர் மார்க்கெட்டு. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கிட்ட நம்ம போயிட்டோம். நம்ம அங்கேயும் நிறைய ஆஃபர் எல்லாமே இருந்தது. சர்ஃப் லிக்யூட்லேருந்து எல்லாமே இருந்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு இங்கேயும் நார்வேலையும் எல்லாம் ஒரே பக்கமாக மாதிரி தான் தெரிஞ்சுது. அதனால் நான் அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வாங்கிக்கிடலை. நட்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் எடுத்தேன். காய்கறி, வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. பயிறு, பீன்ஸு, கேரட்டு எல்லாமே இருக்குது. ஃபாரின் நாட்டில் உள்ள நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாமே இங்கே இருந்தது. வெளிநாட்டில் உள்ள பழங்கள் எல்லாமே. ஏரியல் சர்ஃபும் 4 கிலோ பேக், 5 கிலோ பேக்லாம் ஆஃபர்லாம் போட்டிருந்தாங்க. இதான் ஃபுட் கோர்ட்டு. ஃப்ரூட் சலாட்லேருந்து வெஜ் சலாட்லேருந்து எல்லாமே இருந்து. நாங்கள் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரூட் சலாட்ஸு, அதுக்கப்புறம் வெஜ் சலாட்ஸு, நூடுல்ஸு, அதுக்கப்புறம் சைனீஸ், அதுக்கப்புறம் ரஷ்யன் சலாடு வாங்கினோம். அதுக்கப்புறம் சிக்கன் லாலிபாப் வாங்கினோம். மஷ்ரூம் கோபி மஞ்சூரியன் வாங்கினோம். நாங்கள் இதெல்லாம் வாங்கி நைட்டே நம்ம அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சரி இதுக்கு மேலே அவங்களே நம்மளை வெளியே தள்ளி கடையை அடைச்சிருவாங்க. மணி வந்து இப்போ வந்து 12:30 மணி. அப்போ இதோட முடிச்சுட்டு நம்மளே வீட்டுக்கு கிளம்பிடலான்ட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். சாப்பாடு முடிஞ்சிட்டு. அலைக்கும் சலாம்.